الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் ஈருலக சர்தார் சையதுல் கௌனைன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். சிறப்புமிக்க அம்பமுங்குன்னு கோயக்கா பண்டின் கோவை நற்பணி குழுவினர்கள் நடத்தக்கூடிய மாபெரும் மீலாது விழா மற்றும் திக்ரு மஜ்லிஸினுடைய 54வது ஆண்டு விழாவின் இந்த நிகழ்வின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய முபாரக் உஸ்தாத் அவர்களே, சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர்களே, விழாவில் கலந்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய தகுதிமிக்க செயலாளர், கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாஅத்தின் தலைவர் பாசத்துக்குரிய இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய கோவை ஃபைசல் அவர்களே, இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாமை தெரிவித்து, பல நிகழ்வுகளை இங்கு அமைத்து வைத்திருக்கின்றார்கள். திக்ர் மஜ்லிஸ் என்பது மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. அந்த திக்ரின் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அருள் கொடைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் திக்ர் மஜ்லிஸுகள் நடைபெறுகிறது. திக்ர் செய்வதன் மூலமாக இறை நேசர்களாக, அல்லாஹுவுக்கு நெருக்கமானவர்களாக நாம் ஆவதற்குண்டான நல்ல சூழலும் ஏற்படுகிறது. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திக்ர் செய்வதை பற்றி நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக சிறப்பான ஒரு நிகழ்வை 54 ஆண்டுகளாக நடத்தி வருவென்பது பாராட்டுக்குரியது. இந்த பண்டினுடைய ஒரு பங்கு என்னிடமும் இருக்கிறது, நானும் அதில் ஒரு பங்கு உண்டு என்பதை இங்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மங்குண்டு கோயக்க பண்டினுடைய மலையாள புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று மர்கஸ் சமஸ்தாவுடைய கரீம் மாஸ்டர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன், 10-13 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் என்னிடம் அந்த மலையாள புக்கை கொடுத்து அதை தமிழாக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு, எனவே நல்லோர்கள் நன்மக்களோடு தொடர்பு கொள்வதென்பது நம்மை அல்லாஹ் உயர்த்தி கொண்டு போவதற்கு காரணமாக அமைகிறது. துனியாவில் நாம் அல்லாஹுடைய அன்பை பெற்று உயர்ந்திருந்தால் நாளை மறுமையில் அன்பியாக்கள், அவுலியாக்கள், அக்குத்தாப்புகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், நல்லோர்களோடு பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவார். அப்படிப்பட்ட
நல்லோர்களுடைய தொடர்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நல்லோர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் எதிர்பாராத மாற்றங்களையும் சிறப்புகளையும் கொடுக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் அல்லாஹுடைய தியானத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் அறியாத புறமிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை கொடுத்தான். அவர்களை பாதுகாத்து வந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க செல்லும் போது அந்தந்த சூழ்நிலைகளில் ஒவ்வொரு பருவ காலத்தில் ஒவ்வொரு பழங்கள் உருவாகும், வேறு பருவத்தில் அந்த பழங்கள் உருவாகாது. அந்தந்த பருவங்களில் உருவாகக்கூடிய காய்கனிகள் அந்தந்த பருவங்களில் நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த கனிகளை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு மிகவும் வியந்து போய் கேட்டார்கள், மரியமே அன்னா லக்கி ஆகா, இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் புறம் இருந்து கிடைக்கிறது. நாம் உணவு சாப்பிட வேண்டும் என்றால் பொருளை வாங்குவதற்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும். பொருளை உரிய முறையில் சமைத்து சுவையாக எடுத்து சாப்பிடுவதற்குண்டான பாத்திரங்கள், பல உபகரணங்கள், அது நீண்ட நேர ஒரு வேலையாகவே இருக்கும் இந்த உணவு பரிமாற்றம் என்பது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எதிர்பாராத உணவை கொடுக்கிறார். இது இறை நேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பேராற்றல். இறை நேசர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நபியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மிக உயர்ந்த தௌராத் வேதத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமானவர்கள், கலீமுல்லா என்றவர்களுக்கு பெயர். அல்லாஹுவோடு பேசியவர்கள் என்ற பெயர் பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது, நம் புறம் இருந்து இல்மு கொடுக்கப்பட்ட, மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்ட, இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஹிலர் என்ற பெரியாரை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவரிடம் ஆத்மார்த்தமான ஞான அறிவுகள் இருக்கிறது, அதை நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொன்ன காரணத்தின் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிலர் நபியை, அவர்கள் நபி என்றும் வலி என்றும் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க சென்று அவர்களிடம் பல ஞானங்களை, பல விளக்கங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்று வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நபிமார்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சில விஷயங்களை யாரிடமிருந்து பெறச் சொல்கிறான் என்பதை இங்கு நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தையே அரசாட்சி செய்த பேரரசர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையில் ஒரு கேள்வி அவர்கள் கேட்டு, சபா நாட்டில் இருக்கக்கூடிய பல்கீஸ் அம்மையார் அவர்களுடைய சிம்மாசனத்தை, மிக தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் இங்கு பைத்துல் முகத்தஸில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது எல்லோரும் நாங்கள் கொண்டு வருகிறோம், நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். இஃப்ரீத் என்ற ஜின்னும் சொன்னது, நான் கொண்டு வருகிறேன். எப்போது கொண்டு வருவீர்கள்? நீங்கள் தீர்ப்பு சொல்வதற்காக அமர்ந்து மதிய ஓய்வுக்கு செல்லக்கூடிய நேரத்துக்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று ஜின்னு சொன்னது. அப்போது அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய இறை நேசர் ஒரு வலியுல்லா ஆஸஃப் இப்னு பர்கியா என்ற பெயர் பெற்ற அவர் சொன்னார்,
அல்லாஹுடைய இறை தூதரே, நீங்கள் கண் இமைப்பதற்குள்ளாக மிக தொலைவில் இருக்கக்கூடிய பல்கீஸ் அம்மையார் அவர்களுடைய சிம்மாசனத்தை நான் உங்களுடைய பாத அடியில் வைப்பேன் என்று சொல்லி வாய் மூடுவதற்குள்ளாக பல்கீஸ் அம்மையார் அவர்களின் சிம்மாசனம் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரசவையிலே வந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இறை நேசர்கள், வலியுல்லாக்கள் என்பவர்கள் நம்முடைய கண்களுக்கு அவர்கள் வித்தியாசமானவர்களாக, நாம் என்ன நினைத்து அவர்களை பார்க்கிறோமோ, எந்த சிந்தனையில் அவர்களை பார்க்கின்றோமோ அதற்கு மாற்றமானவர்களாக, வித்தியாசமானவர்களாக வலிமார்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய தொடர்பும் அவர்களுடைய நெருக்கமும் இறைவனோடு இருக்கின்றது. அந்த ஐக்கியமாகி போவது, இந்த இப்படிப்பட்ட தன்மை பெற்றவர்களைத்தான் வலியுல்லா என்று சொல்கிறோம். வலியுல்லா என்று சொன்னால் அல் ஆரிஃபு பில்லா, அல்லாவை தெரிந்தவர், அல்லாவை புரிந்தவர், நல்லதையும் கெட்டதையும் ஒரே தரத்தில் வைப்பவர், துன்பத்தை இன்பத்தை ஒன்றாக கருதுபவர், லாபத்தை நஷ்டத்தை ஒன்றாக நினைப்பவர், அவர்தான் வலியுல்லா. நமக்கு துன்பம் வந்தால் ஓடி விடுவோம், நஷ்டம் வந்தால் ஆளை காணாது, எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லாமே நிறைவாக இருக்க வேண்டும். இது நம்முடைய நிலைப்பாடு. வலிமார்களுடைய நிலைப்பாடு அப்படி அல்ல. அப்படிப்பட்ட வலிமார்களை நேசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மஜ்லிஸ், சிறப்பான சபை இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அம்மகுந்து கோயாக்கா அவர்களை பற்றி என்னுடைய நண்பர் உபைத் அவர்கள் சற்று முன் சொன்னது போது எனக்கும் நினைவுக்கு வந்தது. 1971 ஆண்டுகளில் கோயக்கா அவர்கள் கோட்டை மேட்டில் தன்னுடைய இருப்பிடத்தை பல நேரங்களில் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது நாம் அரபிக் கல்லூரியில் ஓதி கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் நாங்களும் உபைத் சாஹிப் அவர்கள் எல்லாம் நண்பர்களாக அங்கு இருந்த காலகட்டத்தில் கோயக்கா அவர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்கும் போது கோட்டை மேட்டுடன் கோயக்கா பண்டுக்கு தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் கோவையோடு கோயக்கா பண்டு எப்போதும் தொடர்பில் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நாம் அனைவருமே வலிமாறுகளை அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்களை நாம் தரிசிக்க வேண்டும், அவர்களோடு நாம் மரியாதையாக இருக்க வேண்டும், மாண்புடன் இருக்க வேண்டும், விமர்சனம் செய்யக்கூடாது, வலிமாறுகளை ஏளனமாக நினைக்கக்கூடாது, அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று கருதக்கூடாது. அவர்களை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மீது கருணை பொழிவான். அதன் மூலமாக நாம் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறாவிட்டாலும் கூட அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான நல்ல சூழலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நம்முடைய இறுதி கட்டமும் இறுதி காலமும் நல்ல முறையில் அமையும். கலிமத்து தௌஹீத் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையாவது அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட வலிமாறுகளை, நல்லோர்களை, சாலிஹீன்களை உயிருள்ள காலத்திலும் உயிர் துறந்த பின்பும் அவர்களை மதித்து அவர்களுடைய புகழை நிலைநாட்டக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வை நடத்தக்கூடிய இந்த கோவை குழுவினர்கள், நற்படி குழுவினர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான நற்பாக்கியங்களையும் வழங்கி இஹ்லாசான முறையில் அல்லாஹுடைய பேரருளை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சிறப்பான நிகழ்வாக அமைவதற்கும் வரக்கூடிய ஆண்டுகளில் இதைவிட சிறப்பான முறையில் நல்ல முறையில் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.